ஹாய் ஹலோ வணக்கம். பாருங்க தேவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு குலு வீடியோ. ஏன் நான் அது ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறேன்னா, இது என்னோட 10வது வருஷம் குலு. எங்கள் வீட்டில் வழக்கம் இல்லாமல் நானே வைக்க ஆரம்பிச்சது 10வது வருஷம் குலு. இந்த குலுவுக்கு இன்ஸ்பிரேஷனாக ஒருத்தவங்க இருந்திருப்பாங்கல்ல, அவங்க வீட்டோட நவராத்திரி குலு தான். இவங்க யாருன்னா எங்கள் டேடியோட ஃப்ரெண்டு. அவங்க வீட்டோட நவராத்திரி தான். அங்கே பாட்டி ரொம்ப பாரம்பரியமாக ரொம்ப வருஷமாக இங்கே நீங்கள் பார்க்குற நிறைய பொம்மைகள் எங்கள் டேடி சின்ன வயசுலேருந்து பார்த்து அந்த வருஷம் வருஷம் வர குழுவுக்கு பார்த்த பொம்மைகள் தான் இவங்கள நிறையாவே இருக்கும். பாரம்பரியமான பொம்மைகள் ஏராளம் ஏராளம். இவங்க வீட்டு குழு அந்த தீம் அது இதுன்னு எதுவுமே கசகசன்னு இருக்காது. நீட்டாக ஒரு கொலுப்படி. இந்த வருஷம் 5 படி, எப்பயும் கொஞ்சம் பெருசாக கட்டுவாங்க. இந்த வருஷம் இன்னும் 5 படி கட்டி, அப்புறம் கீழே இது பார்க் செட்டிங் நீங்கள் பார்க்குறது. மேலே செட்டு பொம்மை எல்லாம் ஒரு ரேக் ஃபுல்லாக வச்சு ரொம்ப சிம்பிளான குழு தான். ஆனால் இதுக்குள்ள அவ்வளோ எமோஷன்ஸ் எனக்கு இருக்குது. ஏன்னா இந்த குழுவை 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் பெருசாக பார்த்தபோது பாட்டி எனக்கு ஒவ்வொரு பொம்மையும் இது இந்த கடவுளுக்கு, இது அந்த கடவுளுக்குன்னு பாட்டி எனக்கு அன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனால தான் இந்த வருஷம் எனக்கு 10வது வருஷமா இருக்கு. இல்லைன்னா குலுன்றது எனக்கு என்னன்றது தெரியாது. இந்த வீடியோ கூட வந்திருக்காதான்னு தெரியாது. அது எல்லாத்துக்குமே ரொம்ப எனக்கு இது பண்ண பாட்டியோட குழுவை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு சங்கர் மாமா, ஹரி மாமா, அப்புறம் ராதா அத்தை எல்லாருமே இந்த குழுவுக்கு நிறையாவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே இல்லை நான் சொல்லியே ஆகணும். இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இங்கே நின்ற கோலம் சரஸ்வதி இருப்பாங்க. பின்னாடி ராமர் செட்டு ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி மோல்டு நான் பார்த்ததில்ல. கிடைக்கலன்றதை விட பார்த்ததே கிடையாது. அப்புறம் இந்த வருஷத்தோட புது வரவு இந்த முருகன், வள்ளி, தெய்வானை, அப்புறம் தசாவதாரத்தில் அந்த வராகரோட மூக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இவங்க வீட்டிலே மேலே கலசம் குட்டியாக வச்சுருப்பாங்க. அடுத்து இங்கே மாரியம்மன் ரொம்ப பழசாகவும் 2 பேர் மாரியம்மனுக்கு சாமரம் வீசுகிற மாதிரியும், கீழே செட்டியார் கடை 2 வச்சுருக்காங்க. மரப்பாச்சி, அப்புறம் அந்த பக்கம் நிறைய பொம்மைகள் இருக்குது. ஆனால் எனக்கு ஒழுங்காக தெரியல என்னென்னு. இங்கே அன்னபூரணி யாசகம், அப்புறம் மீனாட்சி திருக்கல்யாணம், அதுவும் நியூவாக இருக்குது. அடுத்து லக்ஷ்மி குபேரர்ல அந்த லக்ஷ்மி மேல் நிற்கிறவங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க. இந்த வருஷம் 5 படி கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. நான் எப்பயுமே 7 படி 9 படி அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெப்ப குளம் குளம் மாதிரி வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வாழை மரம் வைக்கிறாங்க. இது எனக்கு புதுசாக இருந்துச்சு. இதே மாதிரி விழாநாயகிகள் முப்பெரும் தேவியரை முன்னாடி வச்சு டெய்லியும் அர்ச்சனை நடந்து குத்து விளக்கெல்லாம் ஏற்றி வெள்ளி விளக்கெல்லாம் ஏற்றி பக்கத்தில் முளைப்பாரி போட்டு அந்த மாதிரி பிராமின்றனால ரொம்ப அழகாக அவங்க அந்த கோலம் படிக்கோலம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி ரொம்ப ரொம்ப அழகாக அவங்க எல்லா வருஷமும் வைப்பாங்க. லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக நான் லாக்டவுனுக்கு அப்புறம் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த வருஷம் எப்படியா போகணும் உங்களுக்கெல்லாம் காட்டணும் தான் போனேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.